இன்று நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன் பவுடர். ஃபஸ்ட்டு பிஸ்தா எடுத்துக்கலாம். பிஸ்தா இந்த மாதிரி கொட்டை உள்ளதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தோல் உரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கினது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தோல் உரிச்சது வாங்காதீங்க, அது நல்லா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வால்நட்டு, இது ஹேசல் நட்டு. இது வந்து 100 கிராம் 200 வரும். இது வந்து பாதாம், சாரப்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாமே 50 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து வெள்ளரி விதை, தர்பூசணி விதை, 50 வேர்க்கடலை, பூசணி விதை. ஓகேங்களா? இப்போ எப்படி இதை பொடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம், எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 5 ஏலக்காய். அடுப்பு பற்ற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சாரப்பருப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம், இல்லை ஒன்றா சேர்த்து கூட வறுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் இன்றைக்கி கொட்ட போகிறேன். லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு பாதாம், ஹேசல் நட், முந்திரி, வால்நட், பிஸ்தா. நல்லா வறுத்துக்கலாம். வெளிச்சத்துங்க போதுங்க, லைட்டாக வறுத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கலாம். தனியாக இதை மட்டும் தனியாக வறுத்துக்கலாம், ஏன்னா இது லேட்டாகும் வறுக்க, அதனால தான். இது நல்லா நீங்கள் வறுத்துக்கணும். இந்த பருப்பில் வேர்க்கடலை மட்டும் தான் நீங்கள் நல்லா வறுக்கணும், மற்றபடி 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும். ஓகே, இதுவும் வறுத்தாச்சு. இதையும் அதிலே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பூசணி விதையை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தர்பூசணி விதை. நெக்ஸ்ட்டு வெள்ளரி விதை. இது கூடயே நம்ம ஏலக்காவும் போட்டுடலாம். இதையும் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், க்ரீன், ஒயிட். இது நீங்கள் ஸ்லோவில் வச்சு பண்ணால் இன்னும் நல்லா வறுப்படும். ஆனால் நான் ஃபாஸ்ட்லேயே வச்சு செய்கிறேன்.
ஓகே, போதும். ஒரு படப்படன்னு வந்துருச்சு, போதும். இப்போ இதை ஒன்றா இதிலே கொட்டிட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஜாரில் போட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பருப்புலாம் இப்போ ஆறிடுச்சு. ஜாரில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பல்ஸில் வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி கண்டெய்னரில் காற்று போகாமல் இருக்கிற பாட்டிலில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இது நீங்கள் பாலில் போட்டோ இல்லை தண்ணியில் போட்டு கூட கலந்து குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். ஓகே, வணக்கம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ன்ற பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.